பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதால் நாங்கள் போர் நிறுத்தத்தை மேலும் ஒத்திவைக்கிறோம். டெஹ்ரானில் கோரம்சர் 4 பாலிஸ்டிக் ஏவுகணை ஊர்வலம் ஏன்? பேச்சுவார்த்தை முடக்கம். கப்பல்களை சிறைப்பிடித்த ஈரான். ட்ரம்புக்கு எதிராக எழும் ராணுவ ஜெனரல்களின் குரல். பார்க்கலாம் இந்த வீடியோ. நியூஸ் பல்ஸ் தமிழ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஹார்மோஸ் பகுதியில் இருந்து அமெரிக்கா கடற்படையை வாபஸ் பெற்றால்தான் பேச்சுவார்த்தை என்று ஈரான் கராராக கூறிவிட்டது. ஈரானின் ஐநாவுக்கான தூதர் அமீர் சயித் இராவானி அமெரிக்கா ஹார்மோஸ் பகுதியில் இருந்து கடற்படையை வாபஸ் பெற்றால் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறி இருக்கிறது என்கிறார். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா தயாராக இருந்த நிலையில் ஈரான் தயாராக இல்லை. ஏப்ரல் மத்தியில் இருந்து ஹார்மோஸ் பகுதியில் அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டு வருகிறது. இதுவரை 27 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. ஈரான் மீண்டும் ஹார்மோஸ் நீரிணையை திறக்கவே விரும்புகிறது. ஏனென்றால் அவர்களது நிதி ஆதாரம் முற்றிலும் குலைந்துள்ளது. ஈரான் தனது அணு திட்டம் குறித்த முழுமையான ஒப்பந்தம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நிலைமை மோசமாகும். மீண்டும் போர் ஏற்படும். ஈரான் நாட்டை அழிப்போம், அந்த நாட்டின் தலைவரை அழிப்போம் என்று ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார். மேலும் போருக்கான சூழல் ஏற்பட்டு இருக்கிறது என்று எச்சரிக்கிறார். பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதால் போர் நிறுத்தம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்கிறார் ட்ரம்ப். ஈரான் ட்ரம்பை கண்டுகொள்ளவில்லை. வேறு வழி தெரியாமல் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதால் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்கிறார். அமெரிக்காவின் முற்றுகைக்கு முன்பு ஈரான் தினமும் சுமார் 120 முதல் 180 மில்லியன் டாலர் வருமானம் ஈட்டி வந்தது. தற்போது ட்ரம்ப் என்ன கூறுகிறார் என்றால், ஹார்மோஸ் பகுதியை அமெரிக்கா முற்றுகையிட்டு இருப்பதால் தினமும் 500 மில்லியன் டாலர் இழப்பு ஈரானுக்கு ஏற்படுகிறது என்கிறார். ஈரான் அமெரிக்காவின் முற்றுகைக்கு கடுமையான பதிலடி கொடுப்போம் என்று எச்சரித்துள்ளது. ஈரானிடம் எண்ணெய் கையிருப்பு அதிகரித்து வருகிறது. எந்த நாட்டுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை தாமதமாகி வருகிறது. கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருகிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவின் நட்பு நாடுகளின் மீது கடுமையான தாக்குதலை நடத்துவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் ஈரான் தனது வலிமை வாய்ந்த கோரம்சர் 4 பாலிஸ்டிக் ஏவுகணையை டெஹ்ரானில் இருக்கும் சென்ட்ரல் ஸ்கொயர் பகுதியில் ஊர்வலமாக எடுத்துச் சென்றது. இதை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டு வந்திருந்தனர். இதற்கு முந்தைய நாள் ஏப்ரல் 21ஆம் தேதி காதிர் பாலிஸ்டிக் ஏவுகணையை இதேபோல் IRGC எடுத்துச் சென்றது. இதில் கலந்து கொண்ட மக்கள் ஈரான் அரசுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் குரல்கள் எழுப்பினர். கோரம்சர் 4 பாலிஸ்டிக் ஏவுகணை மிகவும் மோசமானது. கடந்த மாதம் இஸ்ரேலுடன் போர் நடந்தபோது கோரம்சர் 4 பாலிஸ்டிக் ஏவுகணையை இஸ்ரேலின் பென் குரியன் விமான நிலையத்தின் மீது தாக்கியதாக ஈரான் தெரிவித்திருந்தது. தற்போது போர் பதற்றம் உருவாகி இருக்கும் சூழலில் இந்த ஏவுகணையை ஊர்வலமாக ஈரானின் இராணுவம் எடுத்து வந்திருப்பது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியாக மிரட்டல் விடுவதாக பார்க்கப்படுகிறது. கோரம்சர் ஏவுகணை குறித்து பார்க்கலாம். இந்த ஏவுகணை 2000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. திரவ எரிபொருளால் இயங்கும். இது ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை. 1500 கிலோமீட்டர் வரை வெடிபொருளை சுமந்து சென்று இலக்கை தாக்கும். மிக அதிக வேகத்தில், அதாவது ஏறக்குறைய ஹைப்பர்சோனிக் அளவுக்கு வேகமாக பயணம் செய்யும். மத்திய கிழக்கின் பல இலக்குகளை எளிதில் தாக்கும் திறன் கொண்டது. தரையில் இருந்தே வேகமாக ஏவ முடியும். ஒரே இடத்தில் இருந்துதான் ஏவ வேண்டும் என்பதில்லை. இடங்களை மாற்றியும் ஏவும் திறன் கொண்டது. அதாவது மொபைல் லான்ச்சர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. கோரம்சர் ஏவுகணையில் பல்வேறு சீரீஸ்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் கோரம்சர் 4. ஏன் இந்த ஏவுகணை மக்கள் முன்பு எடுத்து செல்லப்பட்டது என்றால், மக்களின் ஆதரவு பெறுவதற்கு என்று ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதாவது ஈரானின் ஆயுதத்திறனை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அச்சமில்லாமல் இருக்க வேண்டும் என்ற செய்தியை கொடுத்துள்ளது. இதில் கலந்து கொண்ட மக்கள் தங்களது கையில் தேசிய கொடியை ஏந்தி சென்றனர். ஈரான் அரசின் ஆதரவு ஊடகமான டாஸ்னிம் வெளியிட்டிருக்கும் செய்தியில் போர் நிறுத்தம் நீட்டிப்பு குறித்து ட்ரம்ப் செய்தி வெளியிட்டு இருக்கிறார். ஆனால் இதற்கு ஈரான் அரசு இன்னும் பதிலளிக்கவில்லை. அமெரிக்கா ஹார்மோஸ் நீரிணையை முற்றுகையிட்டு இருப்பது குண்டு போடுவதற்கு சமம். இதற்கு ஈரான் இராணுவம் பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
தன்னிச்சையாக முடிவு எடுக்கும் தருணம் ஈரானுக்கு வந்துவிட்டது என்று அந்த செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்கப்பட்டதிலிருந்து அமெரிக்கா நம்பிக்கையற்ற முறையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று ஈரான் கூறுகிறது. ஈரானின் 10 அம்ச திட்டத்தை வாஷிங்டன் பாகிஸ்தான் தூதர் மூலம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. பின்னர் ஏன் பின்வாங்கியது என்று ஈரான் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தொடர்ந்து நம்பகமற்ற முறையில் அமெரிக்கா நடந்து கொண்டால் மத்திய கிழக்கில் இருக்கும் முக்கிய எண்ணெய் நிறுவனங்களான சவுதியில் இருக்கும் யான்போ பைப்லைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கும் ஃபுஜைரா ஆகியவற்றை தாக்குவோம் என்று தெரிவித்துள்ளது. மேலும் முக்கியமான பாப் எல் மண்டேப் நீரிணையை மூடுவோம் என்று எச்சரித்துள்ளது. இந்த நீரிணையை மூடுவோம் என்று ஏற்கனவே ஹூதிகள் எச்சரித்து இருந்தனர். இவர்கள் ஈரானுக்காக போரிடும் ப்ராக்சி குழுவாகும். அமெரிக்கா வல்லரசு நாடு, இதை மறுப்பதற்கில்லை. அதே சமயம் இன்று பல்வேறு நாடுகளும் தொழில்நுட்பம், வளர்ச்சி என்று தங்களது தனிப்பட்ட திறனை வெளிப்படுத்தி வருகின்றன. புவிசார் அரசியலும் மாறி வருகிறது. 1979க்கு பிறகு ஈரான் அமெரிக்கா இடையே பெரிய அளவில் தற்போது பேச்சுவார்த்தை துவங்கி தடைப்பட்டுள்ளது. ஈரானை அனைத்து வகையிலும் நசுக்கும் வகையில் அமெரிக்கா நிபந்தனைகளை விதித்தது. யுரேனியம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிறது அமெரிக்கா. ஆனால் அந்த யுரேனியத்தை எடுத்துச் செல்வோம் என்ற தார்மீக உரிமை இல்லாமல் அமெரிக்கா கூறுகிறது. யுரேனியம் செறிவூட்டல் என்பது ஈரானின் உரிமை, இறையாண்மை என்கிறது ஈரான். முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே தனது 2 டெஸ்ட்ராயர் கப்பல்களை ஹார்மோஸ் பகுதிக்கு அமெரிக்கா அனுப்பியிருந்தது. ஈரானின் மிரட்டலுக்கு பின்னர் வெளியேறியது. வழக்கமாக இந்த மாதிரியான சூழலில் நாடுகளை அமெரிக்கா மிரட்டும், எதிர்த்து அறிக்கை வெளியிடும். ஆனால் அமெரிக்கா இந்த முறை பணிந்தது. கடலில் தாங்கள்தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கருதி வந்தது. கடலில் ராணியாக இருந்து வந்தது. ஆனால் ஈரானும் தற்போது கடலில் அமெரிக்காவுக்கு சரிக்கு சமமாக நிற்பது அமெரிக்காவுக்கு மட்டுமில்லை, உலக நாடுகளுக்கே பாடத்தை வழங்கியிருக்கிறது. சிறிய நாட்டிடம் அமெரிக்கா மண்டியிட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இத்துடன் MQ-4C ட்ரைடன் என்ற அமெரிக்காவின் ட்ரோன் பர்சியன் கடலில் திடீரென மாயமானது. அந்த ட்ரோனின் மதிப்பு $240 மில்லியன். 24 மணி நேரத்திற்கு மேல் தொடர்ந்து பறக்கும், 50,000 அடி உயரத்திற்கு மேல் பறக்கும் திறன் கொண்டது. கடலில் உளவு பார்ப்பது, புலனாய்வு தகவல்களை சேகரித்து கொடுப்பது என்று திறம்பட செயல்பட்டு வந்தது. ஆனால் திடீரென காணாமல் போனது அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. வியட்நாம் போரிலும் அமெரிக்கா தோற்றது. ஆப்கானிஸ்தான் போரிலும் அமெரிக்கா தோற்றது. வியட்நாம் போரிலும் தோற்றது. ஆப்கானிஸ்தான் மலைகளை கொண்ட பிரதேசம். இங்கே இருக்கும் சீதோஷண நிலையில் அமெரிக்க வீரர்களால் செயல்பட முடியவில்லை. இதே போன்ற பூமி அமைப்பை கொண்ட நாடுதான் ஈரானும். நவீன காலத்திலும் பொருளாதார தடை, மிரட்டுவது, உலக நாடுகள் பணிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அமெரிக்காவுக்கு பின்னடைவையே ஏற்படுத்தும். இதோ ஹார்மோஸ் பகுதியில் 2 கப்பல்களை சிறைப்பிடித்திருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஹார்மோஸ் பகுதி எங்களுக்கு சட்டப்படி கட்டுப்பட்ட பகுதி என்கிறது ஈரான். இந்த நிலையில்தான் அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் ட்ரம்ப் கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அடுத்ததாக அமெரிக்க இராணுவ ஜெனரல் மார்க் மில்லி, நாங்கள் பதவியேற்கும் போது ஒரு சர்வதிகாரியின் பெயரில் பதவி பிரமாணம் செய்வதில்லை. அரசியலமைப்பின் மீது பிரமாணம் எடுக்கிறோம். அதை பாதுகாக்க நாங்கள் உயிரையும் கொடுக்க தயார் என்று கூறியிருக்கிறார். அதாவது ட்ரம்பின் நடவடிக்கைக்கு எதிராக அமெரிக்க இராணுவம் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. ஆனால் ட்ரம்ப் அவர்களது கருத்தை ஏற்பதாக இல்லை. இந்த நிலையில்தான் இஸ்ரேல் துருக்கிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. துருக்கியை அடுத்த ஈரான் என்று இஸ்ரேல் கூறியிருக்கிறது. இதற்கு துருக்கி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. துருக்கியிலிருந்து இஸ்ரேலின் கட்டமைப்பு திட்டங்களை வெளியேற்றுவோம் என்று துருக்கி எச்சரித்திருக்கிறது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.